ஹாய் ரெட்மின்ட்டு என்ன சைட் பார்த்தீங்கன்னா காந்தி மாநகர் பீலமேட்டில் லொக்கேட் ஆகிருக்குங்க. இது வந்து நம்ம பார்த்தீங்கன்னா 3 BH இண்டிவிஜுவல் வில்லா. இதில் வந்து 3 பெட்ரூமில் வார்ட்ரோப், லாஃப்ட்டு, தென் பே விண்டோஸ், தென் பூஜா, டிவி, க்ராக்கரி எல்லாமே பண்ணியிருக்கோம். ஃபஸ்ட் நம்ம ஹாலில் பார்ப்போம். ஹாலில் பார்த்தீங்கன்னா டிவி யூனிட்டு ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஒரு என்ட்ரன்ஸ் பார்த்தீங்கன்னா பூஜா, ஒரு என்ட்ரன்ஸ் மேலே ஒரு பெட்ரூம், அதை இன்னொரு என்ட்ரன்ஸ் பார்த்தீங்கன்னா கிச்சனுக்குள்ளே போகிறதுக்கு என்ட்ரன்ஸ். ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா அந்த 3 என்ட்ரன்ஸுமே நம்ம ஃபுல் பிளானிங் பண்ணியிருக்கோம். சென்டரில் வந்து இந்த ஸ்பேசஸ் இருக்கிறனால ஃப்ளூட் சேனல் கொடுத்து பேக்கில் வந்து ஒரு மார்பிள் பேட்டர்ன் டிவி யூனிட்னால ஒரு மார்பிள் பேட்டர்ன் கொடுத்துருக்கோம். ஸோ மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஏன்னா நம்ம டிவி வந்து 7/6 நம்ம பண்ணும்போது பேலன்ஸ் அந்த 2 சைட்லையுமே ஒரு 2 feet நம்ம கேப் வந்துடும். ஸோ அந்த கேப் வந்து ஃபுல்ஃபில்லாக பண்ணுறதுக்கு வந்து இந்த மாதிரி ஃப்ளூட்டோ பேனல், சார்கோல் சீட்ஸு அந்த மாதிரி கொண்டு போகும்போது இன்னும் நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. தென் அது போக பார்த்தீங்கன்னா அந்த ஏரியா வந்து ஃபுல்ஃபில் ஆகும். இங்கே வந்து நம்ம டுவல் கலர் காம்பினேஷனில் பண்ணியிருக்கோம். ஒன்று ஒயிட் டெக்ஸ்சரு, இது வந்து கிளாஸி இல்லை, இது வந்து ஒயிட் டெக்ஸ்சரு, தென் உட்டன் மேட் கலரு டீக்கில். தென் பார்த்தீங்கன்னா பேக் சைடில் டிவி பேக்கில் பார்த்தீங்கன்னா ஒரு மார்பிள் பேட்டர்னில் கொடுத்து கோல்டன் ஸ்ட்ரிப்ஸ் கொடுத்துருக்கோம். லைட்ஸ் வந்து மோஸ்ட்டாக எப்போவுமே இம்பார்ட்டன்ஸ் தான். ஏன் நம்ம ஸ்பாட் லைட்ஸு, ஸ்ட்ரிப் லைட்ஸ் அந்த மாதிரி கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த என்ன பண்ண அந்த ஏரியா வந்து தனியாக காமிக்கிற வேண்டியதான் இந்த லைட்ஸ்லாம் கொடுக்குறது. ஸோ நான் வந்து மஸ்ட்டு லைட்ஸ் கொடுக்கும்போது கொஞ்சம் கான்ட்ராஸ்ட்டாக இருக்கும், பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கும். மேக்ஸிமம் வந்து நீங்கள் டிவி யூனிட் பண்ணுறீங்க அப்படின்னா பின்னாடி வந்து ஒரு யூ டைப் பைப் கொடுத்தா மட்டும்தான் அந்த ஒயர்ஸ் எல்லாமே பேக் சைடு வந்துடும். நம்ம டிவி ப்ளக் பாயிண்ட்டு, ஏன்னா நம்ம டிவியோட ப்ளக் பாயிண்ட் ஒரு ப்ளக் பாயிண்ட் தான் இருக்கும். அந்த ப்ளக் பாயிண்ட் டிவி பின்னாடியே வச்சுட்டிங்கன்னா நம்ம நியூ ஹோம் போகிறோம், நம்ம டிவி பார்த்தீங்கன்னா 50 inches, 60 inches, 75 inches மாட்டும்போது அந்த நம்ம என்ன பிளான் பண்ணியிருப்போம் இல்லைங்களா, அதுக்கு தகுந்த மாதிரி இந்த சைஸ் வரும். இந்த சைஸ் வரும்போது டிவியோட சிங்கிள் சாக்கெட் தான் வரும். அந்த சாக்கெட் வந்து இந்த ப்ளக் பாயிண்ட் வந்து ஒன்று மட்டும் கொடுத்தா போதுங்க, இங்கே கொடுத்துருக்கோம். அப்போ அந்த ஒயர் ஹைட் ஆகிடும். பேலன்ஸ் எல்லாமே HDMI கேபிள் தான். அதனால் இங்கே ஒரு பைப் நான் கொடுத்துட்டோம்னா இந்த ஹோல்ஸில் விட்டு இந்த ஹோல்ஸில் வந்துடுங்க. ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா எல்லா ஒயர்ஸுமே ஹைட் ஆகிடும். இல்லைன்னா அந்த விசிபிளாக வந்ததுன்னா ஒவ்வொரு டைம் க்ளீன் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ அது பிளான் பண்ணிக்கோங்க. டிவி யூனிட் பொறுத்த வரையும் அது ஒன்று பார்த்துக்கோங்க. இந்த வாலில் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த ஸ்பேசஸ் இருக்கிறனால ஃப்ளூட்டர் கொடுத்து ஓப்பன் செல்ஃப் வச்சுருக்கோம். பொதுவாக டிவி யூனிட் பூஜா, டிவி யூனிட் ஷோகேஸ் அந்த மாதிரி பண்ணுவாங்க. இங்கே ஹாலில் வந்து ஷோகேஸ் எதுவுமே இல்லை. ஸோ அதனால் வந்து நம்ம ஓப்பன் செல்ஃப்ஸ் கொடுத்துருக்கோம். ஓப்பன் செல்ஃப் கொடுக்கும்போது டஸ்ட்டு ஃபார்ம் ஆகும். அதை மட்டும் நம்ம கேர்ஃபுல்லாக க்ளீன் பண்ணி வைக்கிற மாதிரி தான் இருக்கும். அதை செக் பண்ணிக்கோங்க. கீழே பார்த்தீங்கன்னா சென்டரில் மட்டும் கிளாஸ் டிண்டர் கிளாஸஸ் கொடுத்துருக்கோம், பிளாக் கலரு. பேலன்ஸ் எல்லாமே 2 door கொடுத்துருக்கோம். ஸோ ஹால் சைஸ் பார்த்தீங்கன்னா 20/16 இருக்கும். இந்த 20/16 பர்ஃபெக்டாக ஒரு டிவி செட் பண்ணியிருக்கோம். அப்படியே பாருங்கள், பேக் சைடில் ஃபுல்லாகவே பேனலிங்கும் சேம் கலர், நம்ம எங்கே ஃப்ளூட்டை கொடுத்துருக்கோமோ அதே சேம் கலரில் பேனலிங் பண்ணியிருக்கோம். கலர் ரொம்பவே சூப்பராக இருக்குது பாருங்கள். இந்த பேனலிங் வந்து மஸ்ட்டுங்க. முதல்ல வந்து நம்ம கிரானைட்டில் போடுவாங்க, இல்லைன்னா டைல்ஸில் போடுவாங்க. இந்த கிச்சன் தனியாக தெரியிருக்கும், ஹால் தனியாக தெரியிருக்கும், இந்த சென்டரில் பீடிங் கொடுப்பாங்க. அதே மாதிரி தான் டைல்ஸும் நம்ம கொடுப்போம். இப்போ வந்து மோஸ்ட்டாக நம்ம எந்த இன்டீரியரில் பண்ணுறோமோ, லைக் பிவிசியா, யூபிவிசியா, அலுமினியமா, ப்ளைவுடா, நம்ம எந்த இன்டீரியர் பண்ணுறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி அந்த செட்டப்பில் அந்த ப்ராடக்ட் வந்து யூசேஜ் பண்ணுவோம். இந்த வால் பேனலிங், இந்த வால் பேனலிங் பண்ணும்போதும் நம்ம ப்ரொஃபைல் லைட் கொடுக்கலாம், இல்லை ஸ்பாட் லைட்ஸ் கொடுக்கலாம். டிவிக்கு ரைட் சைடு பார்த்தீங்கன்னா ஒரு மாஸ்டர் பெட்ரூம். அந்த டிவி பேக் சைடில் அப்படியே மாஸ்டர் பெட்ரூம் இருக்குது. ஒரு ஃப்ரண்ட்டு ஒரு போர்ட்டிகோ இருக்குது. அந்த போர்ட்டிகோலாம் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஸ்பேசஸ் இருக்கிறதுனால இங்கே ஒரு புக் செல்ஃப்ஸு அந்த மாதிரி நம்ம கொடுக்கலாம். ஸோ அதனால் நம்ம புக் செல்ஃப் கொடுக்கறதுனால கிளியர் கிளாஸ் கொடுத்துருக்கோம், கீழே டோர் கொடுத்துருக்கோம். மேக்ஸிமம் வந்து கிளாஸை கீழேயும் கொடுத்தோம்னா கண்டிப்பாக பிரேக் ஆக சான்ஸ் இருக்குது. ஏன்னா நம்ம டேர்னிங் இல்லையா, நம்ம ஃப்ரீக்வெண்ட்டாக கிச்சனோ இல்லை ஹாலுக்கு போகும்போது கிளாஸஸ் கொடுத்தா பிரேக் ஆக சான்ஸ் இருக்குது. ஸோ அதனால் வந்து டோர் வந்து மஸ்ட்டு. இந்த பர்டிகுலர் இந்த ஸ்பேஸில் நம்ம என்ன வைக்க போகிறோமோ நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி புக்ஸ்னால் நம்ம கிளியர் கிளாஸ் கண்டிப்பாக கொடுக்கலாம். மற்ற வேறு எதாவது வைக்கிற மாதிரி இருந்தால் நம்ம டிண்டர் கிளாஸ் அந்த மாதிரி கொடுக்கலாம். பேலன்ஸ் அப்படி நம்ம லாஃப்ட்டும் நம்ம டோட்டலாக பண்ணியிருக்கோம். அப்படி உள்ள பார்க்கலாம். இது ஃபஸ்ட் ரூம். இந்த ஃபஸ்ட் ரூம் பார்த்தீங்கன்னா ஒரு 3 door வார்ட்ரோப் வித் ஒரு ஸ்டடி டேபிள், அப்புறம் ஒரு பேலன்ஸ் செல்ஃப்ஸுக்கு அந்த செல்ஃபில் அந்த ஸ்பேஸஸ் தகுந்த மாதிரி நம்ம ஒரு ரேக் கொடுத்துருக்கோம். இந்த டேபிள் பொறுத்த வரையும் ஒன்று கிளாஸஸ் போடுறது ப்ரிஃபர் பண்ணுவேன். கிளாஸ் ஒன்று போட்டுக்கோங்க.
அப்போ தான் அந்த இது வந்து ஸ்க்ராட்ச் ஆகாது. இல்லைன்னா நம்ம எனிதிங் நம்ம வைக்கும்போதே இழுப்போ அதனால் ஸ்க்ராச்சஸ் ஆக வாய்ப்பு இருக்கும். அதனால் வந்து கிளாஸஸ் போட்டிங்கன்னா லாங் டைம் ப்ராப்ளம் வராது. இதில் பார்த்தீங்கன்னா நம்ம டோல் கலர் காம்பினேஷன் தான். அவுட்டர் பார்டர் எல்லாமே உட்டன் கலர் கொடுத்து அவுட்டர் பார்டர் எல்லாமே உட்டன் கலர் கொடுத்து நம்ம டோர்ஸ் மட்டும் கொஞ்சம் ஹைலைட்டாக ஒயிட் கலர் கொடுத்துருக்கோம். நம்ம டோர்லேயே மிரர் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். ஒரு கோல்டன் ஹேண்டில் கொடுத்துருக்கோம். தென் இன்சைட் பார்க்கலாம். டோட்டலாக பார்த்தீங்கன்னா இதெல்லாமே ஃபஸ்ட் குவாலிட்டி யூபிவிசி தான். உள்ளுக்குள்ளேயும் ஒரு சேஃப்டி லாக்கர் மாதிரி ஒரு டோரும் ஒரு ட்ராஸ் கொடுத்துருக்கோம். மெயின் கலர்ஸ் தான். அந்த கலர்ஸ் கரெக்டாக மேட்ச் பண்ணி பண்ணும்போது அந்த அவுட்புட் சூப்பராகவே வந்துடும். ஸோ அந்த மாதிரி தான் இங்கேயும் ஒரு 3 டோர் வார்ட்ரோப் வித் லாஃப்ட்டு ஒரு ஸ்டடி டேபிள். டோட்டலாக பார்த்தீங்கன்னா ஒரு 3 டோர் வார்ட்ரோப் வித் ஒரு ஸ்டடி டேபிள் பண்ணியிருக்கோம். இந்த ரூமில் வந்து அந்த ஸ்பேஸுக்கு தகுந்த மாதிரி ஒரு ஃபுல்ஃபில் பண்ணியிருக்கோம் பாருங்கள். மெயின் கலர்ஸ் கரெக்டாக மேட்ச் பண்ணாவே போதுமானது தான். இந்த ரூம் வந்து சென்டரில் இருக்கனால கொஞ்சம் பிரைட்னஸ் கம்மி. ஸோ அதனால் விண்டோ பிரைட்னஸ் தான். தென் அது போல் லைட் தான். ஆனால் மோஸ்ட்டாக அப்போது அந்த லைட் பிரைட்னஸ் கம்மியாக இருக்கும்போது லைட் கலர் போடுறது ப்ரிஃபர் பண்ணுறது. நம்ம பார்த்தா ஹாலில் பார்த்தா ஒன்றும் இல்லை. ரைட் சைடில் ஒரு ஸ்மால் பெட்ரூம், லெஃப்ட் சைடில் மாஸ்டர் பெட்ரூம், தென் பூஜா இருக்குது. தென் 3மே ஆர்ச் இருக்கும். இந்த ஆர்ச் ஒன்று ஆர்ச் இருக்குது, வால் பேனலிங் பண்ணலாம், நிறைய பார்ட்டிஷன்ஸ் இருக்குது, நிறைய கைண்ட் ஆஃப் மெட்டீரியல்ஸ் இருக்குது. ஓகேங்களா? ஸோ எந்த இடத்துல நம்ம பார்ட்டிஷன் பண்ணிக்கலாம். ஸோ கேஸ் எனிதிங் நம்ம பண்ண முடியும். நம்ம இந்த ஓப்பன் ஸ்பேஸ், ஏன்னா மாஸ்டர் பெட்ரூம் காட்டில் கொண்டு போகிறதுக்கு ஸ்பேஸ் விடணும். ஸோ அதனால் வந்து நம்ம ஃபுல்லாகவே வால் பேனலிங் மட்டும் நம்ம பண்ணியிருக்கோம். இந்த வால் பேனலிங் வந்து நம்ம ஹைலைட்டாக காமிக்கிறதுக்கு என்ன பண்ணலான்னா ஹேங்கிங் லைட்ஸு, ஸ்மால் ஹேங்கிங் லைட்ஸு, ஸ்பாட் லைட்ஸு, ப்ரொஃபைல் லைட்ஸ் வந்து கொடுக்கும்போது ஒவ்வொன்றும் இண்டிவிஜுவலாக தனியாக தெரியும். அப்படியே பேக் சைடு பார்த்தீங்கன்னா பூஜா, அந்த பூஜாவுக்கு தனியாக ஸ்பேஸ் விட்டுருக்காங்க கஸ்டமர். ஸோ அதனால் வந்து கம்ப்ளீட்டாகவே இந்த ஏரியா வந்து பூஜாவுக்கு விட்டுருக்கோம். பார்த்திங்கன்னா ஒரு கோவில் கோபுரம் மாதிரி ஒரு ஸ்டெப்பை கொடுத்து ஒரு கலசம் கொடுத்துருக்கோம். இந்த டோர்ஸ் வந்து இதுவும் நம்ம ஆப்ஷன்ஸ் நிறையா இருக்குது. இதெல்லாமே கஸ்டமைஸ் தான். இந்த டோர்ஸு, ஹேண்டில்ஸு, பெல்ஸு, ஒரு கிளாஸு, அந்த கிளாஸ்க்குள்ள பேட்டர்ன்ஸு, அந்த மாதிரி நிறையா மாடல்ஸ் இருக்குது. கஸ்டமர்ஸ் அந்த டோர்ஸ், பெல்ஸ் கொடுத்தனால போச்சுக்கிட்டாங்க. பீகாக் ஹேண்டில் கொடுத்துருக்கோம். கம்ப்ளீட்டாக ஸ்பேஸை விட்டாங்க. நம்ம ஃபுல் பாக்ஸ் பண்ணி மேலே ஸ்லாப் போட்டிருக்கோம். இது அப்படியே வந்து நம்ம ஃபோல்டபுள். நார்மல் டைமில் 2 டோர் ஓப்பன் பண்ண போதும். ஒரு ஃபங்க்ஷன் டைமில் வரும்போது நம்ம வந்து இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணும்போது கொஞ்சம் ப்ராடாக ஓப்பன் ஆகும். அந்த அந்த பூஜா ரூம் ஸ்பேஸுக்கு தகுந்த மாதிரி நல்லா ப்ராடாகவே ஓப்பன் பண்ணும். பாருங்கள், ஃபோட்டோ ஃப்ரேம் நீங்கள் எப்போவுமே பூஜா ரூம் நம்ம இன்டர்வியூ பண்ண மாதிரி தான். நம்ம பூஜா ரூமுக்குள்ளே ஃபோட்டோஸு, ஃப்ரேம்ஸு, தென் என்னென்ன எப்படி நம்ம ப்ரே பண்ணுறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பிஃபோர் கார்பெண்டர் நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி ஸ்பேஸஸோ, ரேக்ஸு, செல்ஃப்ஸு அந்த மாதிரி பிளான் பண்ணி பர்ஃபெக்டாக அந்த ஃபோட்டோ கரெக்டாக ஃபிட் ஆகிற மாதிரி பிளான் பண்ண முடியும். ஒன்ஸ் நம்ம பண்ணிட்டோம்னா லாஸ்ட்டில் நம்ம ஃபோட்டோ ஃப்ரேம் பிக் சைஸாக ஸ்மால் சைஸாக இருக்கும்போது ஒரு அன்ஈவனாக இருக்கும். ஸோ அதனால் வந்து பிஃபோரு அந்த ஃபோட்டோ ஃப்ரேமில் நீங்கள் முன்னாடி இன்டிமேட் பண்ணால் தான் நம்ம பூஜா ரூம் வைக்கிற ஃபோட்டோ வந்து பர்ஃபெக்டாக இருக்கும். அந்த மாதிரி தான் அவங்க கஸ்டமர்ஸ் இன்னும் வரல. நெக்ஸ்ட் வீக்கில் உள்ளே வர மாதிரி இருக்குது. அதனால் சில ஃபோட்டோஸ் கூட வச்சுருக்காங்க பாருங்கள். பொதுவாக வந்து பூஜா பொறுத்த வரையுமே அந்த உட்டன் கலர் மோஸ்ட்டாக கொண்டு வருவாங்க. சேம் இங்கேயும் நம்ம உட்டன் கலர் ஹைலைட்டாக கொண்டு வந்து காமிச்சிருக்கோம். டோர்ஸ் மட்டும் வந்து ஹைலைட்டாக காமிக்க வந்து ஒயிட் கலர் டோர்ஸ் கொடுத்துருக்கோம். அப்போ தான் அந்த பெல்ஸ் கலர்ஸ் எல்லாமே கொஞ்சம் ஹைலைட்டாக தெரியும். அதனால தான் அந்த ஒரு ப்ரௌன் கலரில் பெல்ஸு, தென் பீகாக் ஹேண்டில் கொடுக்கும்போது கொஞ்சம் ஆன்டிக்கில் இருப்பாரு. கீழே வந்து ஆஸ் யூஸ்வல் தான் ஸ்டோரேஜு. ஒன்று லாங் செல்ஃப்ஸு, ஓப்பன் செல்ஃப் உள்ளே கொடுக்கனால நம்ம குத்துவலை, கட்டப்பை அந்த மாதிரி வைக்கிறதுக்கு வேண்டி இந்த ஓப்பன் கொடுத்தாச்சு. இந்த சைடு பார்த்தீங்கன்னா ஒரு செல்ஃப் மட்டும் வச்சுருக்கோம். இந்த இடத்துல வித்து வந்து 2 ஃபீட் இருக்கனால நம்ம வந்து செல்ஃப்ஸ் வச்சுருக்கோம். இல்லைன்னா ட்ராஸாக இருந்தாலும் ட்ராஸஸ் வைக்கலாம். ட்ராஸ் வைக்கும்போது பார்த்திங்கன்னா ஸ்பேசஸ் கம்மியாக இருக்கும். திங்ஸ் நான் நிறையா லோட் பண்ணுவேன். அந்த மாதிரி சுச்சுவேஷனில் நம்ம செல்ஃப்ஸ் போகிறது பெட்டராக. பூஜா ரூம் பொறுத்த வரையுமே ஒன்று பின்னாடி வாலாக இருந்தால் பேனலிங் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா டைல்ஸ் இருந்துச்சுன்னா டைல்ஸ் போட்டுருங்க. அந்த பூஜா ரூம் டைல்ஸ் இருக்குது. அந்த டைல்ஸ் போடும்போது ஆனால் அந்த விளக்கு ஏற்றும் போது அந்த பிளாக் ஸ்மோக் வரும், ஓவரால் ஸ்ப்ரெட் ஆகும் அந்த பூஜா ரூமில். ஏன்னா 2 குத்துவிளக்கு வைப்போம், சென்டரில் விளக்கு ஏற்றுவோம், தீபம், தென் பத்தி, சாம்பிராணி எல்லாம் ஏற்றும் போது பார்த்திங்கன்னா ஓவரால் வந்து அந்த பிளாக் ஸ்மோக் வரும்போது ஓவரால் படையும். அப்போது அந்த பூஜா ரூம் வந்து அங்கங்கே கரையாகுங்க. ஸோ அதனால் வந்து அது
ஆகாமல் இருக்கிறதுக்கு வந்து ஒன்று பேனலிங் பண்ணணும், இல்லைன்னா டைல்ஸ் வந்து உள்ளுக்குள்ள டைல்ஸ் வந்து கொஞ்சம் கான்ட்ராஸ்டாக கொடுக்கும்போது அந்த பூஜா ரூம் கொஞ்சம் நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. அது ஒன்று பிளான் பண்ணிக்கோங்க. இது வந்து பே விண்டோ டைப்பில் செட் பண்ணியிருக்கோம். இதுக்கு மேலே ஒன்று கிரானைட் போடலாம், அப்படி இல்லைன்னா நம்ம வந்து குஷன்ஸ் அந்த மாதிரி போடலாம் பாருங்கள். ஸோ தாராளமாக நம்ம வெயிட்டு என்ன மாதிரி பண்ணலாம். பட் நம்ம என்ன பண்ணால் உட்காரும்போது நம்ம பர்ஸில் கொஞ்சம் ஹார்டான கீ செயின்ஸ்லாம் மேலே பேக் பேக்கெட் வச்சுருந்தோம்னா அதை உட்காரும்போது கண்டிப்பாக பட்டு ஹோல்ஸ் ஆக சான்ஸ் இருக்குது. ஸோ அதனால் வந்து மேக்ஸிமம் வந்து இந்த இடத்துல குஷன் போடுறது பெட்டர் ஆப்ஷன், இல்லைன்னா ஸ்டோன்ஸ் போடலாம் பாருங்கள். ஸோ நான் பொதுவாக வந்து நம்ம யூபிவிசி பொறுத்த வரையும் பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு வால் பார்ட்ஸு, பாத்ரூம் டோரு, தென் உள்ளுக்குள்ள மிரர் பாக்ஸு, தென் வார்ட்ரோப்பு, கிச்சனு எது பண்ணலானுமே அதோட குவாலிட்டி தகுந்த மாதிரி, அதோட என்ன யூசேஜோ அந்த யூசேஜ் தகுந்த மாதிரி ஸ்ட்ரென்த்னஸ் கொடுத்து தான் நம்ம பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ அதனால் பாத்ரூம் டோரா அதே பிளாஸ்டிக் தான், இந்த பிளாஸ்டிக் அப்படின்னு நினச்சிடக்கூடாதுங்க. ஒவ்வொரு குவாலிட்டி மாறுது. நம்ம யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ஃபர்னிச்சர் மெட்டீரியல் சொல்லுவாங்க. யூபிவிசி ஃபர்னிச்சர் மெட்டீரியல். லைக் வந்து நம்ம சேர்ஸ் யூஸ் பண்ணுவோம் இல்லையா, பிளாஸ்டிக் சேர்ஸ், அந்த மாதிரி குவாலிட்டி. அந்த சேர்ஸில் பார்த்துருப்பீங்க இல்லையா, மோர் தென் இயர்ஸ் வரும், நல்லா ஸ்ட்ராங்காக ஸ்டெபிலிட்டியாக இருக்கும். நம்ம வெயிட் மோர் தென் 100 kg வரைக்கும் நம்ம உட்காருவோம், அந்தளவுக்கு நம்ம ஸ்டெபிலிட்டி இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் நம்ம இன்டீரியருக்குள்ளே கொண்டு வரும் யூபிவிசி ஃபர்னிச்சர் மெட்டீரியல். அதனால் டிஃப்ரென்ஸ் இருக்குது. டிஃப்ரென்ஸ் அப்படின்னா குவாலிட்டி டிஃப்ரென்ஸ் இருக்குது, ப்ரைஸும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. லோ குவாலிட்டி உள்ளது ப்ரைஸ் கம்மி தான், அது லைஃப் வருமா கண்டிப்பாக வராது. ப்ரைஸுக்கு தகுந்த மாதிரி குவாலிட்டி இருக்கும், குவாலிட்டிக்கு தகுந்த மாதிரி லைஃபும் வரும். ஸோ அதனால தான் எப்போவுமே வந்து நம்ம குவாலிட்டி ஃபோக்கஸ் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து லாங் டைம் வரும். ஏன்னா நம்ம உள்ள போகிற இன்டீரியர்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா வால் சப்போர்ட்டில் தான் இருக்குதுங்க. எல்லாமே வாலில் வந்து ஸ்க்ரூ பண்ணி தான் இருக்குது. சும்மா நம்ம கழட்டி மாற்றிட்டு ஒரு 2 years ஒரு 5 years சேஞ்ச் பண்ணக்கூடாது. ஒன்ஸ் நம்ம இன்டீரியர் பண்ணிட்டோம்னா மோர் தென் இயர்ஸ் 10 to 15 years பக்கம் மேலே லைஃப் வரணுங்க. அது மெயின் இம்பார்ட்டன்ட். இப்போ இருக்க ஒரு அமௌண்ட் நம்ம ஃபிகர் வச்சுட்டு மோஸ்ட்டாக வந்து அதை ஃபுல்ஃபில் நீங்கள் வீட்டில் இன்டீரியர் பண்ணிடக்கூடாதுங்க. நம்ம ஒரு ஃபிகர் வச்சு நீங்கள் இன்டீரியர் பண்ணிங்கன்னா அது குவாலிட்டியில் வராது. ஒரு குவாலிட்டிக்கு ப்ரைஸ் வேறு தான் வரும், அது டிசைட் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா பட்சத்துக்கு ஸ்பிட் பண்ணி இப்போ என்ன எமர்ஜென்சியோ கிச்சன், ஒரு மாஸ்டர் பெட்ரூம் அது மட்டும் பண்ணிவிட்டு பேலன்ஸ் மெதுவாக பண்ணிக்கலாங்க. அதனால் தயவு செஞ்சு சொல்கிறேன், அந்த லோ குவாலிட்டி மட்டும் போயிட வேண்டாங்க. நிறைய கம்ப்ளைண்ட், நிறைய இஷ்யூஸ் ஆயிடுது. அது வந்து கம்ப்ளைண்ட் வந்துச்சுன்னா சரி பண்ண முடியாது, கம்ப்ளீட்டாக டோட்டலாக ரிமூவ் பண்ணிட்டு தான் சேஞ்ச் பண்ண வேண்டியதாக இருக்கும். 2 times நம்ம ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும், டைம் வேஸ்ட்டு, ஹெட்டேக் ஆகிடுங்க. ஸோ அதனால் குவாலிட்டி மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி பாருங்கள். இங்கேயும் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எல்லா பெட்ரூம்லேயும் பார்த்தீங்கன்னா நம்ம உட்டன் கலர் தீம்லேயும் பார்டரும் ஒயிட் கலர் டோர்ஸ் தான் கொடுத்துருக்கோம். இங்கே ஒரு ட்ராஸ் கொடுக்கல. இங்கே நம்ம வந்து ஒரு சின்ன லாக்கர் மாதிரி 2 door லாக்கரு, பேலன்ஸ் ஃபுல்லாகவே செல்ஃப்ஸ் வச்சுருக்கோம். லெஃப்ட் சைடு ஹேங்கர் கொடுத்துருக்கோம். இங்கேயும் நம்ம சேம் அதே தான், நம்ம யூஸ் பண்ண கிளாத்ஸ் வந்து ஹேங் பண்ணுற மாதிரியும் ஓப்பன்ஸ் உள்ளுக்கு வந்து செல்ஃப் வச்சுருக்கோம். ஏன்னா நம்ம ஸ்பேஸுக்கு தகுந்த மாதிரி தான் மாடல் பண்ண முடியும். தென் ஒவ்வொரு கஸ்டமர்ஸ் வந்து எனக்கு நீட் இருக்குது, இந்த மாதிரி அந்த ஸ்பேஸுக்கு தகுந்த மாதிரி 2-3 மாடல் நாங்கள் சொல்லுவோம். கஸ்டமர்ஸ் அதில் சூஸ் பண்ணி அந்த மாடல் தான் நம்ம இங்கே பண்ணியிருக்கோம். அப்படியே பார்த்தீங்கன்னா ஒரு பே விண்டோ டைப்பில் செட்டிங்கில் நம்ம வந்து குஷன்ஸ் கொடுத்தோம்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த இதில் வந்து டோர்ஸ் கொடுக்க முடியாது, டோர்ஸ் கொடுக்கும்போது சின்னதாக இருக்கும், நம்ம ஒவ்வொரு டைம் கை உள்ள விட்டு எடுக்க முடியாது. ஸோ அதனால் இந்த மாதிரி ஸ்பேஸ் வந்து ட்ராஸ் போகிறது பெட்டர் ஆப்ஷன். இந்த ரைட் சைடில் ஒரு ஓப்பன் ஸ்பேஸ் ரொம்ப ஹைட் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே ஒரு சின்ன ஒரு 2 door செல்ஃப்ஸ் கொடுத்துருக்கோம். அதே மாதிரி தான் சேம் வாலில் பேனலிங் பண்ணி இங்கே ஓப்பன் செல்ஃப் கொடுத்துருக்கோம். இந்த இடமும் நம்ம பேனலிங் பண்ணோம்னா ரொம்ப யூனிக்காக இருக்கும், பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். நம்ம இங்கே வேணாம்னு சொல்கிறனால நம்ம விட்டுட்டோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம அயன் பண்ணுறதுக்கு எப்போவுமே அந்த அயன் பண்ணுறதுக்கும் இந்த ஒரு ஸ்டடி டேபிள் இங்கே வந்து நம்ம ஃபோல்டிங் டேபிள் கேட்டிருந்தாங்க. அந்த ஃபோல்டிங் டேபிள் எதுக்குன்னா இன்கேஸ் ஒரு வாட்டர் பாட்டில்ஸ், லேப்டாப் யூசேஜ் பண்ணுற மாதிரி ஒரு ஸ்டடி ப்ரப்போஸுக்கு வேண்டி ஒரு ஃபோல்டிங் டேபிள் கொடுத்துருக்கோம். நியர்பை சாக்கெட் இருக்குது. மேக்ஸிமம் அயன் டேபிள் அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் இருந்துச்சுன்னா மெயின் ஒரு சாக்கெட் கொடுத்துக்கோங்க. ஏன்னா இந்த சுவிட்சஸ்ஸு ப்ளக் பாயிண்ட்டு கொடுக்குறது எல்லாமே இன்ஜினியர்ஸ் தான். அப்போது அந்த ஸ்பேஸுக்கு தகுந்த மாதிரி நம்ம பிஃபோரே வந்து எனக்கு இங்கே அயன் டேபிள் வேணும் நீ இன்ஜினியர் சொன்னீங்கன்னா அந்த அயன் பண்ணுறது நம்ம வந்து லெஃப்ட் ஹேண்டில் ரைட் ஹேண்டில் யூஸ் பண்ணுவோம். மோஸ்ட்டாக வந்து ரைட் ஹேண்ட் யூஸ் பண்ணுவாங்க. அப்போ ப்ளக் பாயிண்ட் வந்து ரைட் சைடில் கொடுக்கும்போது ஈஸியாக இருக்கும். உங்களுக்கு லெஃப்ட் சைடு கொடுக்கும்போது ஒயர்ஸ் ரொம்ப லாங்காக இருக்கும், உன்னால் ப்ராப்பராக பண்ண முடியாது. ஸோ இந்த டிஃபிகல்ட் இருக்கும், இது நம்ம சேஞ்ச் பண்ண முடியாது. ஸோ அதனால் வந்து இதெல்லாமே கன்ஜெஷனில் பண்ணுறது தான். அதனால் பிஃபோர் அதான் சொன்னேன், நீங்கள் வீடு கட்டுறதுக்கு முன்னாடி பிளான் 2D பிளான் வந்துட்டு நீங்கள் இன்டீரியருக்கு என்ன காஸ்ட்டு எவ்வளோ வருது எல்லாம் கேட்குறீங்க. அதே மாதிரி வீடு கட்டும்போது உங்கள் இன்ஜினியர்ஸ்கிட்ட எங்கெங்கே என்னென்ன வரும்,
எப்படி வரும் மேக்ஸிமம் உங்களால் முடிஞ்சால் 3D டிராயிங் வாங்கிடுங்க. 3D டிராயிங் வாங்கிட்டிங்கன்னா ஒரு ஒரு 90% உங்கள் டவுட்ஸ் கிளியர் ஆயிடும். பார்த்தீங்கன்னா சில இடத்துல வந்து இடித்து மொடி கட்டுறதுக்கு அந்த ஆப்ஷன் வராதுங்க. இப்படி தான் காட்டு வரும். இங்கே இந்த சைடில் தான் ஹைன் டேபிள் வரும், இந்த சைடில் ஸ்டடி டேபிள் வரும், இந்த சைடில் நம்ம சோஃபா வரும், இங்கே பூஜா வரும். ஓவரால் 95% நம்ம கிளாரிஃபை ஆயிடும். அதனால் ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு. ஸோ அதனால் வந்து சுவிட்சஸ்லேருந்து கரெக்டாக பிளான் பண்ண முடியும். இதுவே நீங்கள் 3D இல்லாமல் 2D மட்டும் வாங்கிட்டிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக 20% தான் நாலேஜ் வரும். 20% தான் உங்களுக்கு ரொம்ப டவுட்ஃபுல்லாக வரும். நிறைய இடத்துல பிரேக் பண்ணிகிட்டே இருக்கணும், சேஞ்சஸ் வந்துகிட்டே இருக்கும். அதனால் பில்டிங் டைமும் டிலே ஆகும், காஸ்ட்டும் டபுள் ஆயிருங்க. அது வந்து ஸ்கிப் பண்ணணும்னா மேக்ஸிமம் உங்கள் இன்ஜினியர்கிட்ட 3D டிராயிங் வாங்கிக்கோங்க. இது வந்து மல்டி ப்ரப்போஸ் தான் இந்த ஃபோல்டிங் டேபிள். இந்த ஃபோல்டிங் டேபிள் வந்து பொதுவாக டைனிங் டேபிள் யூஸ் பண்ணுவாங்க கிச்சனில், அந்த மாதிரி மல்டி ப்ரப்போஸ். ஸோ அந்த ஸ்பேசஸ் இல்லாத இடத்துக்கு இந்த மாதிரி ஃபோல்டிங் டேபிள் வந்து ரொம்பவே குட் ஆப்ஷன்ஸ். ஹால்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு சைல்ட் பெட்ரூம் போயாச்சு, அடுத்து பூஜா வித் மாஸ்டர் பெட்ரூம் போயாச்சு. அடுத்து இன்னொரு என்ட்ரன்ஸ் பார்த்தீங்கன்னா இங்கேயும் பிளானிங் பண்ணி இங்கே டைனிங் ஏரியா பின்னாடி அப்படியே இன்னொரு தேர்ட் பெட்ரூம் இருக்குது. தென் கிச்சன் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா கிச்சன் ரொம்பவே ஹைலைட்டாக இருக்கும். கிச்சன்ஸ் மெயின் பார்த்தீங்கன்னா ஸ்பேஸ். பொதுவாக இப்போ போகிற வீடு எல்லாமே பார்த்தீங்கன்னா ஹால் பெருசாக இருக்கும், மாஸ்டர் பெட்ரூம் பெருசாக இருக்கும், மற்றது எல்லாமே ஸ்மால் சைஸாக பில்ட் பண்ணிடுறீங்க. அப்படி பண்ணாதீங்க. ஏன்னா மோஸ்ட்டாக ஸ்பெண்ட் பண்ணுற ஏரியா பார்த்தீங்கன்னா ஹாலு தென் கிச்சன். ஏன்னா கிச்சனில் வந்து நம்ம எந்த அளவுக்கு குக் பண்ணுறோமோ அந்தளவுக்கு அந்த ஸ்மோக் வந்து அதிகமாகவே உள்ள ஃபேன் போட முடியாது. அதனால் மேக்ஸிமம் உங்கள் கிச்சனும் கொஞ்சம் என்லார்ஜ் பண்ணால் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், க்ளீன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். மேலே இருக்க எல்லா வெசல்ஸுமே எல்லாமே உள்ள கீழே அண்டர் ஸ்டோரேஜ் பண்ண முடியும். அப்போது இந்த மாதிரி தான் உங்களுக்கு மேலே என்ன இருக்குன்னா ஸ்டவ் இருக்கும், வால் பாக்ஸ் இருக்கும், சிம்னி இருக்கும், தென் மிக்ஸி உள்ளே வச்சிடலாம். அங்கே பார்த்தீங்கன்னா சிங்க்கு பக்கத்தில் டிஷ்வாஷர் வந்துடும், ஃப்ரிட்ஜ் இருக்கும். இது மட்டும் தான் ஹைலைட்டாக தெரியும். மற்ற எல்லா திங்ஸ் எல்லாமே கீழே போயிடும். குக் பண்ண ஐட்டம்ஸ் அந்த இப்போது பிரேக்ஃபாஸ்ட்டோ லஞ்சுக்கோ இல்லை குக் பண்ண ஐட்டம்ஸ் மட்டும் தான் மேலே இருக்கும். அப்போது உங்களால் வந்து டெய்லியுமே வந்து ஈஸியாக க்ளீன் பண்ண முடியும். இதுவே நம்ம எந்த அளவுக்கு ஸ்மால் சைஸில் நீங்கள் கிச்சன் பிளான் பண்ணிட்டீங்கன்னா எல்லா திங்ஸும் உள்ளே கொண்டு போக முடியாதுங்க. உள்ளுக்குள்ளேயும் நம்ம க்ளீன் பண்ண முடியாது, மேலேயும் நம்ம க்ளீன் பண்ண முடியாது. எல்லாமே அங்கங்கே இருக்கும். ஏன்னா இது க்ளீன் பண்ணாவே 1 டே ஆயிடும். 1 டேயோட பத்தாதுங்க. இந்த ப்ராப்ளம் வந்து எல்லா வீட்லையுமே ஃபேஸ் பண்ணிட்டு தான் இருக்கோம். ஈவன் என் வீட்லேயுமே அந்த ப்ராப்ளம் தான் ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. பாருங்கள், இங்கே வந்து நம்ம வந்து கிச்சன் எந்த அளவுக்கு பெருசாக இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி பிளான் பண்ணியிருக்கோம். இங்கே வந்து எனக்கு ஐலாண்ட் கிச்சன் கஸ்டமர்ஸ் கேட்டதுனால நம்மளே ஃபுல் அண்ட் ஃபுல் யூபிவிசியில் பாட்ஸ் பண்ணி இந்த சைடு ஸ்டோரேஜும் அந்த சைடில் பிரேக்ஃபாஸ்ட் கவுண்டர் மாதிரியும் லெக் ஸ்பேஸ் விட்டு ஒரு ஐலாண்ட் கிச்சன் பண்ணியிருக்கோம். அந்த மாதிரி ஐலாண்ட் கிச்சன் பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே வந்து யூனிக்காக இருக்கும். உங்கள் கிச்சன் ரொம்பவே அழகாக காமிக்கலாம், தென் மெயின்டைன் பண்ணுற ஈஸியாக இருக்கும். டைனிங் டேபிள் ஹவுசிங் இருக்காது. ஏன்னா பிஃபோர் வந்து எல்லாம் அதான் நம்ம இப்போ இருக்க பிஸி ஷெடியூலுக்கு இப்போ இருக்க லைஃப் ஸ்டைல் பார்த்தீங்கன்னா யாருமே மோஸ்ட்டாக வந்து டைனிங் டேபிள் உட்காரது இல்லை. ஏதோ வீக்லி ஃபங்க்ஷன் டைம், வீக்கெண்டில் அந்த மாதிரி தான் உட்காருவாங்க. ஏன்னா டே பை டே டைமுக்கு அந்த மாதிரி ஃபாதர் வருவாங்க, மதர் வருவாங்க, சில்ட்ரன்ஸ் வருவாங்க, அந்த மாதிரி மாறி மாறி பிரேக்ஃபாஸ்ட் ஃபினிஷ் பண்ணி போயிட்டே இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஆப்ஷனுக்கு வந்து இந்த மாதிரி பிரேக்ஃபாஸ்ட் கவுண்டர் பண்ணலாம். அந்த மாதிரி தான் பாருங்கள், இங்கே லெக் ஸ்பேஸ் விட்டுருக்கோம். ஒரு ஹை சேர் போட்டோம்னா ரொம்பவே நீட்டாக இருக்கும். நீங்கள் குக் பண்ணுறக்கும் வெஜிடபிள்ஸ் கட் பண்ணுறக்கும் எல்லாமே ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா ஒன்று பே விண்டோ, ஒரு வார்ட்ரோப் கொடுத்தாச்சு, டிவி வித் எல்லாமே பேனலிங் பண்ணியாச்சு. அந்த மாதிரி தான் இங்கே இன்னொரு ஹைலைட்டாக என்னென்னு பார்த்தீங்கன்னா கிச்சன். இந்த கிச்சன் பார்த்தீங்கன்னா பெட்ரூம் விட பிக் சைஸ் தான், என்லார்ஜாக இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஐலாண்ட் கிச்சன் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஒரு எல் டைப் கிச்சன், தென் பேரல் கிச்சன் மாதிரி நம்ம கொடுத்துருக்கோம். அங்கே சிங்க்கு, தென் டிஷ்வாஷர் பிளான் பண்ணியிருக்காங்க. மோஸ்ட்டாக நம்ம பில்டிங் இல்லை வீடு கட்டுற முன்னாடி இல்லை கிச்சன் பிளான் பண்ணும்போது நமக்கு எந்த மாதிரி நம்ம ஐடியா இருக்கோ பிஃபோரே எல்லாமே அந்த ப்ரீவியஸாக பிளான் பண்ணால் மட்டும்தான் அது பெர்ஃபெக்டாக செட் ஆகும். அந்த மாதிரி தான் இந்த கஸ்டமர்ஸ் வந்து எனக்கு கிச்சன்ஸ் இந்த மாதிரி வேணும் பிஃபோர் பிளான் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு தகுந்த மாதிரி சூப்பராகவே செட் ஆகிருக்குங்க. பாருங்கள், இந்த ஐலாண்ட் கிச்சன் வந்து கம்ப்ளீட்டாக வந்து காங்கிரீட்டில் போடல, ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா யூபிவிசியில் நம்ம ஐலாண்ட் கிச்சன் பண்ணியிருக்கோம். இது தாங்குமான்னு கேட்குறீங்க. தாராளமாக வந்து நம்ம என்ன திங்ஸ் வைக்க போகிறோமோ, நம்ம என்ன யூனிட் பண்ண போகிறோமோ, என்ன ப்ரப்போஸ்க்கு பண்ண போகிறோமோ அதுக்கு தகுந்த மெத்தட் ஆஃப் ஒர்க் இருக்குது, மெத்தட் ஆஃப் குவாலிட்டி இருக்குது, அதுக்கு தகுந்த ஒர்க் ஸ்டைல் இருக்குது. அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம எல்லாமே ஆர்கனைஸ் பண்ணி நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம். அந்த மாதிரி தான் பாருங்கள் கிச்சன். அதே மாதிரி கிச்சன் வந்து நம்ம என்னென்ன ஃப்ரிட்ஜு,
வாஷிங் மிஷின், தென் டிஷ்வாஷர், சிம்னி, ஓவன், அந்த மாதிரி நிறையா கிச்சன் எக்யூப்மெண்ட்ஸ் இருக்குது. அதாமே வந்து எங்கெங்கே பிளான் பண்ணுவோம், இந்த மாதிரி சைஸுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து ஆர்கனைஸ் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து ஈஸியாக க்ளீன் பண்ணுறதுக்கும் யூஸ் பண்ணிவிட்டு வைக்கிறதுக்கும் ஸ்பேசஸ் இருந்தால் மட்டும்தான் உங்களால் மெயின்டைன் பண்ண முடியும். அது மாதிரி அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்துக்கோங்க. தென் இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு 2 கலரில் பண்ணியிருப்போம். அந்த ஐலாண்ட் கிச்சன் மட்டும் ஸ்பெசிஃபிக்காக தெரிவிக்க வேண்டிய நம்ம ஒயிட் கலரில் ஃபுல்லாகவே ரவுண்டப் பண்ணியிருப்போம். பேலன்ஸ் எல்லாமே வந்து உட்டன் தீமில் கொண்டு வந்திருப்பாங்க. கிச்சனில் ஃபேஸ் பண்ண ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா ஒன்று இன்செக்ட்னால ப்ராப்ளம் வரும், இன்னும் ஸ்மெல் அடிக்கும், இன்னொன்று ஃப்ளோரிங் நிற்கிறனால ரொம்ப அதிகமாக கிச்சனில் நிற்கிறனால பார்த்தீங்கன்னா நீ பெயின், லெக் பெயினில் வர சான்ஸ் இருக்கும். அதனால் அதிகமாக டைலில் வந்து நிற்க முடியாது இல்லைங்களா. அதனால் வந்து இந்த மாதிரி கிச்சன் இடத்துல வந்து உட்டன் டைல் போடுறது ப்ரிஃபர் பண்ணுவேன். அடுத்து பார்த்தீங்கன்னா கஸ்டமர் வந்து இங்கே சிமெண்ட்டு தரதான், சிமெண்ட்டில் தான் பால் ஊற்றி அந்த ஸ்டைலில் ஒரு விண்டேஜ் ஹோம் அந்த ஸ்டைலில் தான் நம்ம வந்து இங்கே ஃப்ளோரிங் பண்ணியிருக்காங்க கிச்சனை பொறுத்த வரையுமே. இந்த மாதிரி பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அது என்ன நிற்க முடியும், நீ பெயின் வந்து நம்ம தப்பிக்க முடியும். ஏன்னா இப்போ இருக்க லைஃப் ஸ்டைலுக்கு கண்டிப்பாக நிறையா கஸ்டமர்ஸும் ஃபேஸ் பண்ண ப்ராப்ளம் பார்த்திங்கன்னா நீ பெயின், லெக் பெயின் தான். இன்னொன்று கிச்சன் ரூம் சின்னதாக இருக்கிறனால அந்த குக் பண்ணுற ஸ்மோக் வந்து ஸ்ப்ரெட் ஆகிட்டு தான் இருக்கும். லீக்கேஜ் ப்ராப்ளம் வந்தால் ப்ராப்ளம் ஆயிரும். வைக்கிறதுக்கே திங்ஸ் இல்லாத மாதிரி, வைக்கிறதுக்கே ஸ்பேஸ் இல்லாத மாதிரி ஒவ்வொன்றுக்கு மேலே ஒவ்வொன்று வைக்கும்போது எதுவுமே ப்ராப்பராக க்ளீன் பண்ண முடியாது. இது வந்து எல்லா வீட்லேயுமே ஃபேஸ் பண்ணுற ப்ராப்ளம் தான். ஈவன் என் வீட்லேயுமே அந்த ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்ணி தான் இருக்காங்க. ஸோ அதனால் பழைய வீட்டிலேருந்து நியூ ஹோம்லேருந்து ஓல்டு ஹோம்லேருந்து நியூ ஹோம் போகும்போது இதெல்லாம் நீங்கள் பிளான் பண்ணி போனீங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் செட்டப் பண்ணுறதுக்கு. இங்கேயும் நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம டேண்டம், இது வந்து செமி மாடல் கிச்சன் தான். நீங்கள் பெர்ஃபெக்டாக பண்ணியிருக்காங்க. நான் எப்பவுமே சொல்கிறது தான், இந்த டேண்டம் வந்து என்ன யூசேஜ் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி யூசேஜ் பண்ணிக்குவாங்க. நிறைய மாடல்ஸ் அக்சசரிஸ் வந்து நிறையா லாட் ஆஃப் அக்சசரிஸ் இருக்குது. நம்ம லைஃப் ஸ்டைல் தகுந்த மாதிரி, நம்ம யூசேஜ் தகுந்த மாதிரி அது பிளான் பண்ணி அதை சூஸ் பண்ணால் மட்டும்தான் யூசேஜ் பண்ணுவோம். இல்லைன்னா வேஸ்ட்டாக போயிடும், அந்த ஐட்டம்லாம் ஸ்பேஸும் வேஸ்ட்டாக போயிடும். தென் அது பார்த்தீங்கன்னா பாருங்கள், தண்ணி வெளியே அவுட்ஃப்ளோ வராமல் இருக்கிறதுக்கு ஆல்மோஸ்ட் வந்து 1 இன்ச் பீடிங் கொடுத்துருக்காங்க. இது நல்லது. அதேமாதிரி ஹைட்டும் பார்த்தீங்கன்னா அவங்க கிச்சனில் யார் குக் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு ஹைட்டுக்கு தகுந்த மாதிரி மோஸ்ட்டாக 32 இல்லை 34 வைப்பாங்க. அந்த ஹைட் நீங்கள் ப்ரீவியஸாக எல்லாமே வந்து நம்ம பழைய வீட்டில் எந்த மாதிரி யூசேஜ் பண்ணிட்டு தான் புது வீட்டுக்கு போவோம். அங்கே உங்களால் பேக் பெயின் வருதா, ஷோல்டர் பெயின் வருதா, நீ பெயின் வருதா, எல்லாமே உங்களுக்கு ஃபேஸ் பண்ணிட்டு தான் இருப்பீங்க. அதனால் எல்லாமே ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது பிஃபோர். அதை நம்ம திங்க் பண்ணிவிட்டு இந்த கிச்சனுக்கு போகிறது எல்லாமே நீங்கள் இன்ஜினியர்ஸ்ட்டை சொல்லுங்கள், இல்லை இன்டீரியர்ஸ்ட்டை சொல்லுங்கள். அதுக்காக பிளான் பண்ணி ஃப்யூச்சர் ஹோமுக்கு ப்ராப்ளம் இல்லாமல் நம்ம சால்வ் பண்ண முடியும்னா இது கண்டிப்பாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதே மாதிரி தான் ஒவ்வொரு ஐடியா சொல்லிகிட்டு இருக்கோம் பாருங்கள். இந்த தண்ணி வெளியே ஃப்ளோ வராமல் இருக்கிறதுக்கு வேண்டி கண்டிப்பாக இந்த பீடிங் கொடுங்க, ஈஸியாக க்ளீன் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி பாருங்கள், இந்த 25 இன்ச்சஸ் இருக்குது. இதுக்குள்ளே தான் இந்த நம்ம ஃபுல்லாகவே இன்டீரியர் பண்ணி கொடுத்துருக்கோம். டோர்ஸும் அதுக்குள்ளே தான் இந்த பார்டர் இருக்குது, நெத்தி பீஸ் இருக்குது. அது மாதிரி ஃபிக்ஸ் பண்ணி டோரும் அதுக்குள்ளே உள்ளே இருக்கிறதுனால உங்களுக்கு கண்டிப்பாக வந்து இந்த ஹேண்டில் வந்து காலில் படாது. உங்களுக்கு ஈஸியாக வந்து கட்டவரலோ இங்கே அப்படி இடிச்சிட்டு நிற்காது. பாருங்கள், இந்த கட்டவரலும் இடிச்சு நிற்காது. ஸோ அழகாக உங்களுக்கு ஸ்பேசஸ் இருக்குது பாருங்கள். இது மேக்ஸிமம் 25 இன்ச்சஸ் வைங்க. 25 இன்ச்சஸ்லேருந்து ஒரு 2.5 இன்ச்சஸ் மட்டும் உள்ளே தள்ளி இந்த பெட்டு போட்டிங்கன்னா இந்த பெட்டுக்கு மேலே இது பண்ணும்போது ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி இந்த பெட்டு வந்து ஒரு சிங்கிள் அளவுக்கு வச்சிடாதீங்க, ஒரு 2 இன்ச் வச்சா போதும். அதுவே உங்களுக்கு அப்போ தான் அந்த ஸ்பேஸும் நமக்கு கிடைக்கும். இது வந்து செமி மாடல் கிச்சன் தான். ஒவ்வொரு கஸ்டமர்ஸும் கேட்பாங்க. இதுலேயும் உங்களுக்கு டவுட்ஸாக இருந்துச்சுன்னா காண்டாக்ட் பண்ணுங்கள், எல்லாமே நாங்கள் கிளாரிஃபை பண்ணுறோம். டோட்டலாக பாருங்கள், சிங்கில் ஆஸ் யூசுவல் வெண்ட் கொடுத்துருக்கோம். பேலன்ஸ் எல்லாமே செல்ஃப்ஸ் கொடுத்துருக்கோம். ஐலாண்ட் கிச்சன். இந்த ஐலாண்ட் கிச்சனில் கட்லரி மாதிரி 2 ட்ராஸ் கொடுத்துருக்கோம். பேலன்ஸ் வந்து நம்ம டோர்ஸ், ஸ்டோரேஜ் கொடுத்துருக்கோம். இந்த சைட் பார்த்தீங்கன்னா லெக் ஸ்பேஸ் வைக்கிறதுக்கு, ஏன்னா பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வேண்டி நம்ம ஹை சேர் போட்டோம்னா அழகாக பிரேக்ஃபாஸ்ட் பண்ணலாம். அந்த ஐலாண்ட் ப்ரப்போஸ் பார்த்தீங்கன்னா வெஜிடபிள்ஸ் கட் பண்ணுறதுக்கு, பிரேக்ஃபாஸ்ட் கவுண்ட்ரு, ஈவன் ஃபங்க்ஷன் டைம் வரும்போது லாட் ஆஃப் பீப்புள்ஸ் வந்து கிச்சனில் இருந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. நிறையா சில ஃபங்க்ஷன் வரும்போது ஒரு 3 மெம்பர்ஸோடு நிற்க முடியாது, இல்லை 4 மெம்பர்ஸ் நிற்க முடியாது. அந்த ஒரு ஹீட் ஆகும் இல்லைங்களா. அந்த மாதிரி ஆகாமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி ஸ்பேசஸாக இருந்துச்சுன்னா நல்லது. அதனால தான் நம்ம ஹால் எந்த அளவுக்கு பிளான் பண்ணுறோமோ அதே மாதிரி கிச்சனும் பிளான் பண்ணிக்கோங்க.
ஸ்டோரேஜ் அதுபோல் பேண்ட்ஸ் வந்து வெசல்ஸு க்ராசரி வைக்கிறதுக்கு வேண்டி உள்ள ஸ்டோரேஜு. சிங்க் எப்போவுமே வந்து ரைட் சைடில் இருக்கும். லெஃப்ட் சைடில் தான் வந்து இந்த மாதிரி டிஷ்வாஷர்ஸ் பிளான் பண்ணிக்கோங்க. சிங்க்கு ரைட் சைடில் பிளான் பண்ணாதீங்க, லெஃப்ட் சைடில் பிளான் பண்ணிட்டீங்கன்னா, ஏன்னா சிங்க் ஹைட்டுக்கு ரைட் சைடு வராது. நம்ம எப்போவுமே வெசல்ஸ் வாஷ் பண்ணிவிட்டு எடுத்து லெஃப்ட் சைடு தான் வைப்போம், ரைட் சைடு தூக்கி வைக்க மாட்டோம். அதை செக் பண்ணிக்கோங்க. வெசல்ஸ் வாஷ் பண்ணி லெஃப்ட் சைடில் வைப்போம். அப்போது இந்த மாதிரி ஹைட்டு ஒரு 1/2 feet ஹைட் வந்து, ஏன்னா இங்கே டிஷ்வாஷ் வைக்கும்போது ஆல்மோஸ்ட் 32 inches தேவைப்படும். இந்த ஹைட்டுக்குள்ளே வைக்க முடியாது. ஸோ அதனால் வந்து ஆல்மோஸ்ட் 32 inches வரும்போது அதுலேருந்து ஒரு 2 inches நான் வச்சு எடுக்கணும் இல்லைங்களா. நாளைக்கு ப்ராப்ளமாக எடுக்க வேண்டியதாக இருக்கும். நாளைக்கு ப்ளம்பிங் லைன் வர பண்ணால் அந்த ஸ்பேசஸ் இருக்கும். அதனால் கொஞ்சம் ஒரு ஹைட் வரும்போது வெசல்ஸ் வாஷ் பண்ணி இது மேலே வைக்கலாம். இந்த மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. அப்புறம் உங்கள் ஃப்ரிட்ஜ் வைக்கிறதுக்கும் பார்த்துக்கோங்க. இப்போ இருக்க வீட்டில் 2 door ஃப்ரிட்ஜ் வச்சுருப்பீங்க, சிங்கிள் சைடு. அதுவே இந்த ஸ்பேஸ் போதுன்னு வச்சிட்டிங்கன்னா, ஃப்ரிட்ஜ் ஸ்பேஸ் விட்டிங்கன்னா, நாளைக்கு ஃப்யூச்சரில் 2 door பீரோ டைப் மாதிரி 2 door அந்த மாதிரி ஃப்ரிட்ஜு வாங்கவே முடியாது. ஏன்னா ஸ்பேஸ் இல்லை, எங்கே வைக்குதுன்னு நிறைய வீட்டில் ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அதனால் ஃப்ரிட்ஜுக்கு இந்த மாதிரி ஓப்பன் ஏரியா விட்டுருங்க. கிச்சன் அந்தளவுக்கு பெருசாக இருக்குமோ நிறைய ஐட்டம்ஸ் உள்ளே கொண்டு வரலாம், நிறையா கிச்சன் எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாமே உள்ளே கொண்டு வரலாம். ஈஸியாக இருக்கும், க்ளீன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். எல்லா வெசல்ஸ் எல்லாமே உள்ளே ஸ்டோர் பண்ணலாம். அதனால் உங்கள் கிச்சன் பொதுவாக மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும்.